உங்கள் நாகராஜ சோழன் யூடியூப்பர் பார்வையாளருக்கு வணக்கம். இப்போ அண்மையில் மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் ஒரு காணொளியில் தன்னுடைய பேட்டியை கொடுத்துருக்கிறார். அதாவது நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி என்று சொல்லப்படுகிற இந்த ஜனநாயக நாட்டில் யாரை வேணாலும் பாராட்டலாம், பாராட்டக்கூடிய விஷயம். தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கலாம், அது ஒரு விஷயம். மதிமுக மற்ற இதர கட்சிகள் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் கட்சிக்கு பஞ்சம் இல்லை, அப்படி இருக்கிறாங்க. அதில் கொள்கை பிடியில் இருக்கிற கட்சி எதிரானா அது திமுக. திமுகவிலேருந்து பல பரிணாம வளர்ச்சிகளை அமைஞ்ச கட்சிகள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி அந்த திமுகவிலேருந்து வந்த தலைவர் தான் நமது ஐயா வைகோ அவர்கள். அப்புறம் அதற்கு பின்னாடி அவருடைய வாரிசுகளாக இருக்கிற துரை வைகோ, இப்படி எப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிவிகே ஆட்சியில், அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில் கரன்சி கமிஷன் இது ரெண்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ரைட்டு. இத்தனை ஆண்டு கால ஆட்சியில், முன்னாடி நடந்த ஆட்சியில், அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் வைகோ அவர்கள், அதாவது வைகோ ஐயா அவர்கள் அந்தந்த கட்சியிலே பயணிச்சிருக்கிறார். அதற்கு விளைவாக என்னென்ன பேசியிருப்பார் என்பது நம்ம காணொலியெல்லாம் பார்க்குறோம். திமுக ஆட்சி காலத்தில் கமிஷன் கரெக்ஷன் இது ரெண்டுமே அவங்க சரியாக பண்ணலைன்னே வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இத்தனை ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் அங்க வகுத்த நீங்கள் பாராளுமன்ற எம்பியாக இருந்திருக்கீங்க, எல்லாமே நீங்கள் சில செயல்களை பார்த்துருக்கீங்க. அப்போக்கி இந்த கரப்ஷன் கமிஷன் இதை ரெண்டையும் நீங்கள் நிறுத்தலாம்னு நீங்கள் அன்னைக்கு திமுக ஆட்சியில் முதல்வர்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் தோழமை கட்சியாக இருக்கிறீங்க, தோள் கொடுக்குறீங்க, குரல் கொடுக்குறீங்க, அப்படிங்கும்போது அங்கே சொல்லியிருக்கலாமே. அதாவது கட்சியில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைங்கிறது அது வேறு. ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள்